அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க, புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. சொல்லுங்க, பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. போ ஹல்லேலூயா ஹல்லே. அப்படியே கரங்களை அசைத்து, ராஜாதி ராஜாவே, என் கர்த்தாதி கர்த்தருக்கு, எனக்காக யாவையும் செய்பவருக்கு, என்னை தேற்றிடும் தேற்றரவாளருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்று வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போ. எல்லாரும் சேர்ந்து, விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர். இதை மறுபடியும் சொல்லுங்க, வேறொன்றும் வேறொன்றும் வேண்டாம். ஆண்டவரை பார்த்துப்பா, நீர் போதும் எப்போதும் நீர். வேறொன்றும் வேண்டாம், வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதும் எப்போதும் நீர். இப்ப எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். சத்தமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா
தேவனை மகிமைப்படுத்துவோமா? உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்களுடைய துதி தகப்பனே. ஹalleluya ரபா ஷகாதா பரகாதா பலபு. எப்பொழுதும் நம்மை விட்டு விலகாத ஒரு பிரசன்னம், நம்மோடு கூட வருகிற ஒரு பிரசன்னம், நம்மை பலப்படுத்துகிற தேவ பிரசன்னம், நம்மளை உருவாக்குகிற தேவ பிரசன்னம். 2 கரங்களை உயர்த்தி நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து என்னை நிரப்புங்கப்பா, எனக்கு கற்றுத்தாங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா. ஓ எனக்கு வழிகாட்டியாய் வாங்கப்பா, எனக்கு வெளிச்சமாய் வாங்க தகப்பனே. ஹalleluya ரபா ரகாதுடா பஷகாதா பலபு ரேகாதுடா பரகாதுடா பஷகாதா பலபு லேதி நீமே கபா ரகாதுடா பஷகாதா பலபு லேமே ரகாதானா மரஹி பி ஷகாதா பலபு. இந்த பொல்லாத உலகத்துல, காம்படிஷன் நிறைந்த இந்த உலகத்துல, ஏதோ ஒரு மூலையில ஒன்றுக்குமே தெரியாம எதையும் அறியாம இருக்கிற நம்ம மேல தேவ கரம் இருப்பதுனால கர்த்தர் நம்மை அழகாய் நடத்துகிறார். இந்த உலகத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அநேகர் படிச்சவங்க நம்மளோடு கூட இருக்கலாம், அநேகர் நம்ம கூட நடந்து வரலாம். ஆனா அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதற்கு நம்ம எதுக்குமே பாத்திரவான் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் பாத்திரவான். அவரை துதிக்கிறதுனால அவர் நம்மை உயர்த்துகிறார், அவரை பாடுறதுனால அவர் நம்மை வாழ வைக்கிறார். தாவீது சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவனுக்கு தெரிஞ்சது துதிக்கிறது மட்டும்தான். துதிக்க துதிக்க கர்த்தர் அவனை அரசனாய் மாற்றினார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், துதிக்க துதிக்க தடைகள் விலகும், துதிக்க துதிக்க பிரச்சனைகள் மாறும், துதிக்க துதிக்க உங்களுடைய தலையை தேவன் உயர்த்துவார், துதிக்க துதிக்க ஒரு உயர்ந்த இடத்திற்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துவார். தடைகளை நீக்கி போட்டு உங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை தேவன் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி, என்னுடைய துதியை செலுத்துறப்பா, என்னுடைய பலனை உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா, நீரே எனக்கு எல்லாம், நீரே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறீர். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? லாபா ரகாதுடா பஷகாதா பலபலபு ரேதே டேபே கபா ரகாதா பலபு. எல்லா வாய்களை திறந்து நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. நல்லா சத்தத்தை உயர்த்தி லேகா மாரா காதுடா பஷதாடா பலஹோ துடி பி கபா ரகாதுனா மலஹா தீனி மீ கமா ரகாதா பஷதாடா பலபலபலபு. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அவருடைய நாமத்துக்கு ஈடான நாமம் வேற எந்த நாமமும் இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்துல பேய்கள் ஓடும், செய்வன கட்டுகள் முறியும், அவருடைய நாமத்துல அற்புதம் நடக்கும், தீமைகள் நன்மையாய் மாறும், அவருடைய நாமத்துல பரிசுத்தம் உண்டு, அவருடைய நாமத்துல ஜீவன் உண்டு. என்ன அமைதியா நல்ல சத்தம். அவருடைய நாமத்துல ஜீவன் உண்டு, அவருடைய நாமத்துல நமக்கு வாழ்க்கை உண்டு. ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துகிற நல்ல நாமம், வாழ வைக்கிற நல்ல நாமம். அந்த நாமத்துக்கு நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி, வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. Come on. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சத்தமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல கரங்களை தட்டி எஸ். அவருடைய நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவருடைய நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேற நாமம் நமக்கில்லையே.
நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. சொல்லுவோம், நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. சத்தமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறி. சொல்லுங்க, அவர் நாமத்தில் பேய்கள், எஸ், எல்லா செய்வினை கட்டுகள். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம். இப்ப எல்லாரும் தலைக்கு மேல கைத்தட்டி, அவர் நாமம் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் வா. சொல்லுங்க, அவர் நாமத்தில் அற்புதம், எஸ், தீமையானாலும். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுவோமா? அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சத்தமாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு, அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாம் சேர்ந்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு. கடைசியாய் அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அப்படியே கரங்களா செய்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உண்மைப்பா, நாங்கள் விடுதலை அடைவதற்கு, நாங்கள் சுகத்தோடு வாழ்வதற்கு, நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியா இருப்பதற்கு வேற நாமம் எங்களுக்கு இல்லப்பா. உங்க ஒரு நாமம் தான், அது எங்களை விடுதலையாக்கும், எங்களை கட்டுகள்ல இருந்து விடுதலையாக்கும், செய்வனை கட்டுகள்ல இருந்து எங்களை விடுதலையாக்கும், பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும். எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிற ஒரே நாமம் இயேசு. உங்க நாமம் தான் தகப்பனே. இந்த நாமத்தை நாங்க விசுவாசிக்கிறோம், இந்த நாமத்துல நாங்க ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் கூட கடந்த நாட்களில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளோ பாடுபட்டாலும் அது மேலே நான் ரொம்ப உத்தரப்பட்டு நான் பொன்மலையூருங்க, பொள்ளாச்சி ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி 40 நாள் இருந்தேன். எனக்கு அந்த கர்ப்பப்பை வேதனையான்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணினாங்க. அதில் மறுபடியும் மீண்டும் பிரச்சனையான்னு சொல்லி மீண்டும் மறுபடியும் எனக்கு அதுலேயே ஆப்ரேஷன் பண்ணலையே. திரும்ப 10 நாளில் திரும்ப அதுலேயே மறுபடியும் இன்னொரு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. நான் ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த நிலைமை ஆண்டவரே, எனக்கு மீண்டும் இப்படி அண்ணன்னு சொல்கிறாங்கன்னு நான் சொல்லி சார் அங்கே ஆலயம் ஹாஸ்பிட்டல்லையே நம்ம மனவேதனையோடு அழுதுட்டு துக்கத்தில் இருந்தேன். அப்போது அங்கே அன்பர் செய்ய அவருங்க ஒரு விசுவாசி பார்க்க வந்தாங்க. அவர்களை பார்த்து நான் அழுது ஜெபம் பண்ணேன். அடுத்து கட்டடிக்கு ஜெபத்தில் வந்து நான் சாட்சியாக நிற்கிறேன்.
எனக்கு இந்த வேதனையே தெரியக்கூடாது, அதுக்கு நான் சாட்சியாக வந்து நிற்கிறேன்னு சொல்லி நான் ஜெபிச்சேன். அதே போல் ஆண்டவர் எனக்கு அற்புத அதிசயத்தை செஞ்சு தேவனுக்கு கோடானு கோடி நன்றி. 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 16வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் நான் உன்னுடனே கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததனால் என்னோட பேசுகிறவர் தேவரீர் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வருமட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலை புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு குடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இந்த வசனம், இதுதான் தலைப்பு. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். ஆமென். இதனுடைய தலைப்பு தேவனுடைய தொடுகை. தேவன் தொடுகிற தேவன். கவனிங்க, இந்த நியாயாதிபதி புத்தகம் உங்களுக்கு ஆசாரியர்களின் காலம் முடிஞ்ச உடனே நியாயாதிபதியின் காலமாய் இருந்தது. யோசுவா அந்த நியாயாதிபதி புத்தகத்திலே மரிக்கிறார். மோசே மரிச்சதுக்கு பிறகு ஜனங்களை நடத்தி வந்த யோசுவாவும் இந்த 2வது அதிகாரத்திலே மரித்து போகிறார். கவனிக்கிறீங்களா? இதற்கு அடுத்து ஜனங்களை நியாயம் விசாரிக்க நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். இந்த நியாயாதிபதி காலத்தில் 13 நியாயாதிபதிகள் ஆளுகை செய்தாங்க, ஜனங்களை நடத்தினாங்க. அதுல ஒரு மனுஷன் கிதியோன் 5வது நியாயாதிபதியாக ஆண்டவர் அவனை எழுப்பினார். கவனிக்கிறீங்களா? இப்போ இந்த கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்தபடியினால் மீதியானியர்களின் கையிலே 7 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். முதல் வசனம் வாசிமா. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர், நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். 7 வருஷம் என்றால் 7 பூரணமாய் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்தார். மீதியானியர்கள் யாருன்னா பொல்லாதவர்கள். பிலிஸ்தரை விட, அமலேக்கியரை விட, கில்காலியரை விட இவர்கள் பொல்லாதவர்கள். இவர்கள் பட்சிக்கிறவர்கள். இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அதாவது அடிமைப்படுத்தும்படி மிருகங்களோடு கூட வருவார்கள், கூடாரங்களோடு கூட வருவார்கள். ஒட்டகங்கள் திரளாய் கொண்டு வந்து தேவ ஜனங்களை அழித்து போடுவார்கள். தேவ ஜனங்களுக்கு இருக்கிற கோதுமையை, சாப்பாடை அழித்து போடுவார்கள். இந்த பகுதியில தான் கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் தனக்கு இருக்கிற அந்த கோதுமையை மீதியானியர்களின் கைக்கு தப்புவிக்கும்படி தன் ஆலையில போரடித்து கொண்டிருந்தான். கோதுமை வேற, பதர் வேற. அப்பந்தான் தேவன் அவனோடு பேசுகிறார். மீதியானியர்கள் யார்? 5வது வசனம். மீதியானியர்களை குறித்து நீங்க எல்லாம் எழுதி வைக்கணும், வாசிங்க. அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும். மீதியானியர்கள் தேவ ஜனங்களோடு யுத்தம் பண்ணும் போது அவர்களா வரமாட்டாங்க.
அவர்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல யுத்தம் பண்ண இப்படி வருவாங்க. கவனிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? ஏன் அனுமதிச்சார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பானதை செய்ததுனால. கர்த்தருடைய மகனே, நீங்கள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேலர்கள். பொல்லாப்பானதை ஒரு நாளும் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமானதை ஒருபோதும் செய்யக்கூடாது. செய்தால் நீங்கள் அடிமையாகிவீர்கள். உங்களை அடிமைப்படுத்த சத்துரு எழும்பி நிற்பான். இப்போ கிதியோன் அந்த கோதுமையை காத்து கொண்டிருக்கிறான். தேவன் வந்து நிற்கிறார். தேவன் என்றும் கர்த்தருடைய தூதன் என்றும் அங்கே எழுதியிருக்கிறது. அப்போ அவர் சொல்றாரு, 13வது வசனமாமா, அவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்க. அப்ப இவர் சொல்றாரு, நீங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏன் நாங்க இப்படி சோத்துக்கு கூட கஷ்டப்படுறோம்? ஏன் நாங்க குன்று குழியில ஒளியணும்? வாசிமா. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரே. மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. மீதியானியரின் கையில ஒப்பு கொடுத்தார். பாருங்க, கர்த்தர் கேட்கிறார், பராக்கிரமசாலிங்கிறாரு. கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா ஏங்க நாங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு இவர் கர்த்தரை பார்த்து கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, இப்படிலாம் கேட்டல, ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்ய போறேன். அப்போ இவர் சொல்றாரு, இப்போ நீர் கர்த்தர் என்றால் நான் இப்போ ஒரு காரியம் செய்யும் வரைக்கும் நீர் இருக்கணுங்கிறாரு. அப்போ கர்வாலி மரத்துக்கு கீழே இருக்கும்போது இவர் ஓடி போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி, சொல்லுங்க, அப்போ புளிப்பில்லாத அப்போ இறைச்சி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறார். அவர் சொல்றாரு, இதை கற்பாறையில் வையுங்கிறாரு. இது கற்பாறையில் 21வது வசனமா, கற்பாறையில் வையுங்கிறாரு. அவர் கற்பாறையில் வைக்கும் பொழுது, வாசிமா, அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பங்களையும் கவனிங்க, கர்வாலி மரத்துக்கு கீழே வைக்காத, இந்த கற்பாறையின் மேல் வை, இந்த கற்பாறையின் மேல வையே, ஆணத்தை ஊற்று. அப்படி வச்சு முடிக்கும் போது கர்த்தருடைய தூதன் தன்னுடைய கோழி நுனியினால் அப்படி தொட்டார். தொட்டும்போது கவனிங்க, தொடும்போது கிதியோன் பார்த்துருக்கிற வானத்திலிருந்து அக்கினி பட்சித்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. படிமா அந்த வசனத்தை. அவர் தொடும்போது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஒரு அடையாளம் கவனிக்கிறீங்களா? இதற்கு அடுத்து நீங்க பார்த்தா, அப்படி திரளாயிருந்த மீதியானியர்களை கவனிங்க. வெறும் 300 பேரை கொண்டு, வெறும் பானையை கொண்டு, வெறும் தீவட்டியை கொண்டு, எக்கால சத்தத்தை கொண்டு ஓட ஓட துரத்தி ஜெயம் பெற்றார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் தொடும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்தது. உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுவாய் வந்தவர். நீ கர்வாலி மரத்துக்கு கீழே வைக்காத, அந்த கற்பாறையிலே வை, அந்த ஆணத்தை வையே, அந்த இறைச்சியை வையே. அப்படி வச்சு சொல்லும் பொழுது தன்னுடைய நுனி அப்படி தொடுறாரு, அக்கினி பட்சிக்குது. அதற்கடுத்து தோல்வியை பார்க்கவில்லை, ஜெயத்தை கண்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தொடும்போது அற்புதம் நடக்கும். அதற்கு அடுத்து அவர் சொல்றார், ஜனங்கள் சொல்றாங்க, ஆமா, கர்த்தரின் பட்டயம் கிதியோனியர் பட்டயம் என்று சொல்லும் பொழுது மீதியானியர்கள் ஒருவருக்கு விரோதமாய் மாண்டு போனார்கள். மீதியானியர்களை துரத்தி கர்த்தர் யுத்தம் செய்தார். கையை உயர்த்தி ஹல்லேலூயா.
இதில் என்ன எனக்கு படிக்க படிக்க என்ன எனக்கு தெரியுது என்றால், நுனியை வைத்து இறைச்சியை தொட்டார். அந்த கற்பாரங்கிறது இயேசு கிறிஸ்து தான். அந்த கண்மலை கிறிஸ்துவே. கையை உயர்த்தி கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுங்க, கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுங்க. கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் யுத்த வீரர், அவர் பராக்கிரமசாலி. இன்றைக்கு எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொடுவார். நன்மான மகனே மகளே, பிசாசின் போராட்டத்துக்குள்ள சத்துரு வெட்டுக்கிளியை போல மிருகங்களோடு கூட, ஏராளமான ஒட்டகங்களோடு கூட உங்களை சூறையாட வருகிறார்களா? உங்களுடைய பொருள்களை சூறையாட வருகிறார்களா? இன்றைக்கு பரிசுத்தமானா இருக்கிற, நாளைக்கு பாவத்தில் விழுறேன்னு இப்படி ஒரு விழுகையை பார்க்குறீங்களா? இன்னைக்கு அந்த இறைச்சியை கோழின் நுனியினால் தொட்ட தெய்வம் இன்னைக்கு உங்களை தொட போகிறார். இன்னைக்கு ஒரு மாறுதல். தொட்ட உடனே வானத்திலிருந்து அக்னி. அக்னினா என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் அக்னியான தெய்வம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால ஒருவர் வருவார், அவர் அக்னியினால் ஞானஸ்தானம் கொடுப்பார். அவர் அக்னிமயமான தேவன், அவர் அக்னியை பாட வந்த தேவன், அந்த அக்னி பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற தேவன். வெளிப்படுத்தல் 1:14 அக்னி ஜுவாலையான கண்களுடைய தேவன். அவர்தான் மீதியானியர்களை முறியடித்தார். அவர்தான் சத்துருவினுடைய தலையை நசுக்கினார். அவர்தான் மாந்திரங்கள் பிள்ளை சூனியங்களை சுட்டரித்தார். ஆண்டவர் சொன்னார், கிதியோனின் காலத்தில் அந்த நுனியை தொட்ட, என் நுனியினுடைய கோலை வைத்து தொட்டேன், அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிதியோன் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் நடந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர் தொடும்போது தோல்வியெல்லாம் ஜெயமாய் முடியும். உன்னை முறுமுறுத்தவன், உன்னை எதிர்த்தவன் உன் பாதத்துக்கு கீழே விழுவான். நீ அல்ல, உன் பேரை சொல்லி கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கிதியோனின் கர்த்தரின் பட்டயம், நல்லா சொல்லுங்க, கர்த்தரின் பட்டயம். ஐயா, பானை உடைஞ்சது கண்டு சத்துரு விழுவானா? பானை உடைஞ்சது, தீப்பெட்டி வெளிச்சம் தெரிஞ்சது, எக்கால சத்தம் தொழிச்சது, ஒரே ஓட்டமாய் சத்துரு மீதியானியர்கள் இல்லாமலே போய்விட்டார்கள். அந்த கற்பாறை தான் அந்த கண்மலையாகிய இயேசு. அவர்கிட்ட வாங்க. போராட்டத்தில் இருக்கீங்களே, உங்க ரத்தத்தெல்லாம் பிசாசு உறிஞ்சிருக்குதே, உங்க பரிசுத்தெல்லாம் உறிஞ்சிருக்குதே, காயப்படுத்தி இருக்கிறானே, ஆளுகை செய்ய வாரானே. இன்றைக்கு ஆண்டவர் தொடுவேன்னு சொல்றார். உன் பழியை தொடுவார், உன் கண்ணீரை தொடுவார், ஆமென், உன் சரீரத்தனைக்கு தொடுவார். 7வது அதிகாரம் 22வது வசனத்தில், ஒருவருக்கு விரோதமாய் அந்த ஜனங்கள் அழிந்து போனார்கள். ஆமா, மீதியானியர்கள் அழிக்கப்பட்டார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும். கவனிங்க, இது ஒரு பெரிய பிரசங்கம். 300 பேரை கொண்டு, பானையை கொண்டு, வெறும் மண்பானையை கொண்டு, தீவட்டியை கொண்டு, வெட்டுக்கிளிகளை போல திரளான ஒட்டகங்களோடு, மிருகஜனங்களோடு, கூடாரங்களோடு மீதியானியர்கள் வருவார்கள். மீதியானியர்களை பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் முட்டு நடுங்கும். இன்னைக்கு மீதியானியருடைய முட்டு நடுங்கும்படி கொஞ்ச பேரை கொண்டு பெரிய வெற்றி செய்தார். ஹல்லேலூயா. எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லையே, எங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லையே, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நினைக்க வேண்டாம். இயேசு இருக்கிறார். உன் பழியை அங்கீகரிப்பார், உன்னுடைய ஸ்தோத்திரத்தினைக்கு தொடுவார், உன் கண்ணீரை தொடுவார். தேவன் ஒரு மனுஷனை தொடும்போது அவன் ஜெயம் எடுப்பான். 2வது, பெரிய உயர்வை அடைவான். பரிசுத்தத்தை அவன் பெற்றுக்கொள்வான், குணமாக்குதலை அவன் பெற்றுக்கொள்வான், தைரியத்தை அவன் பெற்றுக்கொள்வான், ஆளுகையை அவன் பெற்றுக்கொள்வான், புதிய உறுப்புகள் உண்டாக ஆரம்பிக்கும். தேவன் தொடும்போது புறஜாதி ஜனங்களால் நீங்கள் புகழப்படுவீர்கள். தேவன் உன்னை தொடும்போது புறஜாதி ஜனங்கள் உன் தயவை நாடி வருவார்கள். அல்லேலூயா. தேவன் உன்னை தொடும்போது, ஆமா, சகல பரிபூர்ணமும் ஆசீர்வாதமும் உன் மேல தங்கும். ஃபர்ஸ்ட்
தொடும்போது பழைய சுபாவம் மாறி தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாறுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் உன்னை தொடும்போது உன் பழைய சுபாவம் எல்லாம் மாறி தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் உன்னை பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆதியாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 24, 25, 28 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடு போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். கவனிக்கிறீங்களா? கையை தட்டி ஹல்லேலூயா. இது தேவனுடைய தொடுதல். 28வது வசனத்தை நீங்க வாசிங்க. அப்பொழுது அவர் இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஆமென், அல்லேலூயா. இங்கு ஒரு மனுஷனை தொடுகிறார். கவனிக்கிறீங்களா? யாக்கோபு என்றால் எத்தன் என்று பெயர். ஆமா, பைபிள்லயே அப்படி எழுதியிருக்கிறது, எத்தன் என்று பெயர். ஆதியாகமம் புஸ்தகம் 27:12 படிக்க வேண்டாம். எத்தன் என்றால் ஏமாத்துக்காரன். ஆமா, மோசடி பண்றவன். எங்க ஏமாத்துனா? தன் சொந்த சகோதரனை ஏமாத்துனான், அண்ணனையவே ஏமாத்திட்டான். அப்படி கூளை காட்டினான். இவன் பசியில வாரான், கூளை காட்டிட்டு பத்திரத்தை வாங்கிட்டாங்க. போலீஸ் சொல்லுவாங்கல்லவா, போர்ஜரி வழக்கில் உன்னை கைது பண்ணணும். போர்ஜரி பண்ணவன் கூள காட்டி சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டானே. அடுத்து பாருங்க, தன் சொந்த தகப்பங்கிட்ட போய் சொல்றான், நான் தான் ஏசா வந்திருக்கிறேன். என்ன நடிப்பு! தோலை போட்டுட்டு வராங்க. அவர் கண்ணு தெரியாட்டால் ஈசாக்கு தடவுறாரு. என்னப்பா சத்தம்? யாக்கோபு சரீரமோ ஏசா அப்படிங்கிறாரு. பின்னால வந்து ஏசா கேட்கும்போது இல்லை ஆசீர்வாதம். கவனிக்கிறீங்களா? ஏசா சத்தம் போட்டு அழுகிறார். இதோட அவன் 2 வட்டம் என்னை ஏமாத்திட்டானே. ஏமாத்துக்கார், என் கையினால இவன் கொலை செய்யப்படுவான், நான் இவனை கொலையே செய்வேன். அவனுக்கு பயந்து ஓடி போறான். அப்பந்தான் யாப்போக்கு ஆற்றை கடந்து அப்படி நிற்கிறான். மரண பயம், தான் செஞ்ச பாவமெல்லாம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. என்னதான் நான் உனக்கு என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் திரும்ப கொடுத்தான், அவன் கோபக்காரன் அல்லவா, அவன் சபதம் போட்டான் அல்லவா, ஏசா கையினால நான் சாகணுமே அப்படின்னு இருக்கும்போது தான் தன் மனைவி பிள்ளைகளை அப்புறப்படுத்தி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தேவன் வாரார். கையை உயர்த்தி பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபம் தேவனுக்குரியது. ஜெபத்தில் போராட்டம் தேவனுக்குரியது. அவர் சொல்றாரு, ஓ பொழுது விடியுது, நான் போறேன், என்னை விடு. இப்படித்தான் நீங்க ஜெபம் பண்ணணும், இப்படித்தான் ஜெபம் பண்ணணும். வேதம் சொல்லுது. அப்பொழுது அவன் தொடை சந்தை தொட்டார். கவனிக்கிறீங்களா? தொட்டுட்டு சொல்றாரு, இனி உன் பேரு யாக்கோபு என்னப்படாம இஸ்ரவேல். கைகளை உயர்த்தி உத்தம. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மனுஷனாவே மாறிட்டான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? தேவன் தொட்ட உடனே அவன் கெட்ட சுபாவங்கள், அவன் துன்மார்க்க சுபாவங்கள், அபகரிக்கிற சுபாவங்கள் எல்லாம் அவனை விட்டு மாறிடுச்சு. இஸ்ரவேலாய் அவன் வந்தான், இஸ்ரவேலாய் அவன் மாறினான். மோசேயை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது உங்க நாமம் என்ன? அவர் சொல்றார், ஆபிரகாம், ஈசாக்கு. கை தட்டுங்களேன். ஆமா, தேவனாய் மாறிட்டான். உங்களுக்கு தெரியுமா? அப்படி தொடும்போது அவனுடைய பரிசுத்தம், அவனுடைய அழுக்கை, அவனுடைய பாவத்தை முற்றிலும் எடுத்து போடுகிறது. ஆபரேஷன் பண்ற மாதிரி கையை உயர்த்தி கர்த்தர் உங்களை தொட போகிறார். உங்க உணர்வுக்குள்ள இருக்கிற மாம்ச சுபாவங்கள், அந்தகாரங்கள் எல்லாம் மறைய போகிறது. எத்தன் இந்த பேரை இயேசு வாங்கினார் தெரியுமா? சிலுவையிலே வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் சொல்றாங்க, முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து
கொடிதான் இருக்கும். இவன் எத்தன் என்று இயேசுவுக்கு பேர் வச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா? அக்கிரமங்கள், பாவங்கள், அக்கிரமக்காரன், அவன் அநியாயக்காரன். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 53:12, மத்தேயு 27:63 இயேசு எத்தன் என்று பெயர் வாங்கினார். யாக்கோபினுடைய எத்தன் என்கிற சுபாவம், பாவி என்கிற சுபாவம், ஆமா மாய்மாலக்காரன் என்கிற சுபாவம் எல்லாம் இயேசு மேல வந்து விழுந்தது. இப்போ யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றிட்டார். கையை உயர்த்தி படிமா படிமா. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக, அக்கிரமக்காரர் யாக்கோபுல அக்கிரமக்காரர். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர் ஆயிட்டார். கவனிங்க, இனி உங்க தலையில அக்கிரமம் இல்லை, பாவம் இல்லை, எத்தனம் இல்லை, தண்டனை இல்லை. இயேசு இன்னைக்கு உங்களை தொடர்றதற்கு அப்பா என்னை தொடுங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க கேட்காட்டாலும் கேட்டாலும் இயேசு இன்னைக்கு தொடத்தான் செய்வார். என் தெய்வம் உங்களை தொடுகிற தெய்வம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அசுத்த உதடுள்ளவன் என்று ஏசாயா சொல்லும் பொழுது தொடுறாரு தொடுறாரு தொடுறாரு. அவன் பரிசுத்தமாயிட்டான். இன்னைக்கு உங்களை தொடுவார். ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, ஐயா நான் இயேசுநாதர் கோயிலுக்கே போகாதவன், எங்களை ராமுங்கர் ஒரு மேஸ்திரி ஏமாத்திட்டாரு. ஆனால் திடீர்னு 3 வருஷமா அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல. அவர் பழனி பக்கம் இருக்கிறாருனாங்க. பிறகு ஏதோ ஒட்டஞ்சத்திரத்தில் நாங்கள் எத்தனையோ தடவை போய் பார்த்தோம். ஆனால் ஒரு நாள் எங்கள் வீட்டை தேடி வந்து அவர் ஏமாற்ற பணத்தை கையில் தந்துட்டார். 1 லட்சம் ரூபா. வீடு கட்டணும் கொடுத்த ராமு மேஸ்திரி அவர் பேர். ராமு மேஸ்திரி சொன்னார், அம்மா நான் ரட்சிக்கப்படாத நாட்களில் உங்களை மாத்திரமல்ல அநேகரை ஏமாத்தினேன். ஆனால் இப்போ நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுநாதர் என்னை தொட்டுட்டாருமா. நான் தற்கொலை பண்ணுறவன், என்னை இயேசுநாதர் தொட்டுட்டாரு. இயேசுநாதர் தொட்ட உடனே என் சுபாவம் எல்லாம் மாறிட்டு அதே கான்ட்ராக்டு தான் நான் இப்போ எடுக்கிறேன். இப்போ தங்கம்மா உங்கள் பணத்தை பிடிங்க, 1 லட்சம் ரூபா. கை தட்டுங்க. இதான் சாட்சி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சொல்லுங்க, புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ரெண்டாவது தொடும் போது என்ன நடக்குது? ஆமா, தொடும்போது சத்துருவினுடைய சகல வல்லமையையும் நீங்கள் மேற்கொள்ளுவீங்க. எரேமியா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 9-10 இந்த வசனத்தை நான் வாசிக்க கேட்பேன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே தொடுதல். பிரசங்கம் தொடுதல் தலைப்பு. தொடுதல். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அவரை தொட்டாராம். தொட்டு வார்த்தையை வாயில வச்சு சொன்னாராம், பார் பிடுங்கவும் இடிக்கவும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. அப்படி குதூகலமா என் நெஞ்சு அப்படி உயர்த்தப்பட்டது. பார் பிடுங்கவும் இடிக்கவும். பாடிங்க எல்லாரும் படிங்க. அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும். உன்னை நான் இன்றைய தினம், உன்னையே இன்றைய தினம் கைட்டு நீட்டுங்க. ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன். மேற்கொள்ளக்கூடிய சக்தி. நான் பிள்ளையாண்டான், ஐயோ நான் சின்னவன், ஐயோ நான் அப்படி இப்படி எல்லாம் பயந்துகிட்டு இருந்தான். ஆண்டு சொன்ன, நான் உனக்கு தொட போறேன். பார், நான் தொட்ட உடனே பிடுங்கவும் அழிக்கவும் நாட்டவும் ஒன்றை நான் ஏற்படுத்துவேன். உங்களுக்கு தெரியுமா, எந்த சத்துருவை பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்க? யாரை பார்த்து கால் ஆடி முட்டு நடுங்கிட்டு இருந்தது? யாரை பார்த்து பயத்தினாலும் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க? கர்த்தர் உங்களை தொடப்போகிறார். கர்த்தர் உங்களை தொடப்போகிறார். பில்லி சூனிய கட்டுகள் இன்னைக்கு உடைக்கத்தான் போறீங்க. பிசாசுடைய வல்லமைகளை பிடுங்க போறீங்க. லூக்கா எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமா, ஒன்று உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற, ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எதை குறித்து நீங்க பிடுங்குவீங்க? இனி சத்துருவினுடைய வல்லமையில பிடுங்குவீங்க. உங்களுக்கு தெரியுமா,
ஆண்டவருக்கு ஒரு பேரு நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர். சொல்லுமா, நிர்மூலமானவைகள். இன்னைக்கு பிசாசு குடும்பங்களை நிர்மூலமாக்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு காலத்துல வாழ்ந்தவங்க கீழே போய்கிட்டு இருக்கிறாங்க. பிசாசுடைய வேலை நிர்மூலமாக்கிக்கிட்டு இருக்கிறான், பாலாக்கிக்கிட்டு இருக்கிறான். அதிக ஆசைகளை காட்டி, அதிக மோசங்களை காட்டி, ஆனா பாலாக்கப்பட்டு குடும்பம் உடைஞ்சு கிடக்குங்க. ஒரு கணிப்பு சொல்லுது 70% குடும்பம் உடைஞ்சு கிடக்கு. அதாவது எசேக்கியேல் எழுதின புத்தகம் 36:36 கர்த்தருடைய பவர் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர், பாலானவைகளை பயிர் நிலமாக்குகிறவர். வாசிமா, கர்த்தராகிய நான் நிர்மூலம். வீடு நிர்மூலமா இருக்குதா? இதுவரைக்கும் நீ பயந்தாங்காலியா இருந்தையா? இதுவரைக்கும் நீ தோத்து போயினையா? இன்னைக்கு கர்த்தர் உன்னை தொடுறாரு. தொடும்போது என்ன நடக்கு? நிர்மூலமானவைகளை நீ கட்டுவாய், பாலானவைகளை பயிர் நிலமாக்குவாய். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியாயிருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமா, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். இனி உன் வீடு கட்டப்படும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வீடு உடைஞ்சிக்கிட்டு இருக்கு. சந்தேகத்துல, கடன்ல, அப்படி மாம்ச கிரியில உடைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. இயேசு கட்டுகிறவர். இன்னைக்கு உன் வீடு கட்டப்படும். ஒரு அம்மா சொன்னாங்க, என் மகன் வந்தாலே எங்க வீட்டுக்காரர் மயங்கி விழுந்துருவார். என் மகன் வந்தாலே எங்க வீட்டுக்காரரை உள்ள போட்டு பூட்டிடுவேன். கஞ்சாக்கு அடிமை. உயர்ந்த காலேஜில் படித்தான். அவன் ஒரு கிறிஸ்தவன் தான். கஞ்சாவும் கெட்ட பையங்களும் நடந்து அப்பாவை கண்டா 10,000 கொடு, 10,000 தான் கேட்கிறான். இல்லைன்னா டிவியை நொறுக்கிறான், அடிக்கிறான். என்ன செவுத்துல தள்ளி மண்டையை உடைச்சிட்டான். கடைசியில் தாய் தகப்பனே அவனை ஸ்டேஷனில் பிடிச்சு கொடுக்க வேண்டியிருந்தது. சிறையில் அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். கையை உயர்த்தி அப்பாட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். என்னை மன்னிச்சுக்கோங்க. அப்பா சொன்னார், நீ மறுபடியும் கஞ்சா குடிப்பியா? இல்லை, நான் குடிக்க மாட்டேன். நாங்கள் ஜெப வீரனா மாறிட்டேன். பைபிள் அணைச்சிட்டு வந்தான். எது நான் உடைச்சனோ அதெல்லாம் நான் இனி கட்ட போகிறேன். எடுத்த உடனே டிவி வாங்கிட்டு வந்தான். கையை உயர்த்தி எடுத்த உடனே வீரா வாங்கிட்டு வந்தான். அவன் படித்தது இன்ஜினியர். அதே இன்ஜினியர் வேலைக்கு போயிட்டான். கையை தட்டுங்க பார்ப்போம். இயேசு மாற்றிடுவார். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தா கட்டிடுவார். இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தா புத்தி தெளிந்திரும். ஹல்லேலூயா. பிசாசு தான் உடைப்பான். அவன் கல்லறையில் குடியிருப்பான். ஆனால் வேதம் சொல்லு, புத்தி தெளிந்து வஸ்திரம் உடுத்தி இருந்தான். கையை உயர்த்தி. இன்னைக்கு அதெல்லாம் நடக்க போகுது. வாலிப பிள்ளைகளை கண்டு நடுங்குறீங்களா? போத வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறான். குடும்பம் உடைக்கப்படுதா? மகனால, பிள்ளைகளால், வாலிப பிள்ளைகளால் சொத்தை இழந்துட்டீங்களா? இயேசு இன்னைக்கு அவங்களை தொடுவார். ஆமாம், இயேசு தொடுவார். மாற்றத்தை உண்டா. கடைசியாக மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நான் வாசிப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து ஆண்டவரே, சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். கவுனிங்க. இயேசு மலையிலிருந்து பிரசங்கம் பண்ணி விட்டு இறங்கும் போது இவனுக்கு ஒரே ஆசை, இந்த தெய்வம் என்னை படைச்ச தெய்வம். ஊர்ல நான் வெறுப்பான ஒரு நோய், அருவருப்பான நோய், மலைக்கு பின்னால நான் இருக்கணும், தலையை மூடணும், தாடியை திறந்து விடணும். இப்படி ஒரு தீட்டுன்னு சொல்றீங்களே, என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்களே. இயேசு வருகைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இயேசு வந்தவனுடைய தூரத்தில் நின்று சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உதடு மூடுறதுக்குள்ள டக்குன்னு தொட்டார் பாருங்க. கை தட்டுங்க பாப்போம். வசனத்தை எல்லாரும் வாசிங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். எனக்கு சித்தம் உண்டு. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. இன்னைக்கு தொட போகிறார்.
இன்னைக்கு தொட போகிறார். எல்லாம் எந்திரிங்க பார்ப்போம். இன்னைக்கு தொட போகிறார். அருமையானவர்களே, வியாதியில் குஷ்டரோங்கிற வியாதிக்கு மருந்தே கிடையாது. அது அரிச்சுக்கிட்டு இருக்கும். அது கைகள் எங்கே வந்தால் இது வரைக்கும் விடாம உன்னுடைய எல்லா விரல்களையும் மூக்கையும் பாதத்தினுடைய விரல்களை அரிச்சு அசுத்தப்படுத்தும். வைத்தியம் கிடையாது, டாக்டர் கிடையாது, அதுக்கும் வைத்தியம் பண்ண முடியாது. ஆனால் இயேசு தொட்டார். ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.